பாண்டியன் ஸ்டோர்ஸ் முதல் சீசனில் கதிராக நடித்த குமரன் தங்கராஜன் ஹீரோவாக அறிமுகமாகியுள்ள படம் குமார சம்பவம். பாலாஜி வேணுகோபால் இயக்கியுள்ள இப்படத்தில் ஜி. எம். குமார், இளங்கோ குமாரவேல், பாலசரவணன் உள்ளிட்டோர் முக்கியமான ரோலில் நடித்துள்ளனர். இப்படம் எப்படி உள்ளது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். சின்னத்திரையில் பிரபலமான சீரியலாக ஒளிபரப்பாகி வந்தது பாண்டியன் ஸ்டோர்ஸ் முதல் சீசன். இந்த தொடரில் கதிர் என்ற ரோலில் நடித்து வந்தார் குமரன் தங்கராஜன். இந்த சீரியலில் அண்ணன், அண்ணி மீது மிகப்பெரிய மரியாதையும் அன்பையும் வைத்துள்ளவராக நடித்து ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பினை பெற்றிருந்தார். இந்நிலையில் இவர் குமார சம்பவம் என்ற படத்தின் வாயிலாக ஹீரோவாக அறிமுகமாகி உள்ளார். இப்படத்தின் கதை என்னவென்றால், சினிமாவில் இயக்குனராக வேண்டும் என்ற கனவுடன் முதல் பட வாய்ப்புக்காக போராடி வருகிறார். தனது தாத்தா ஜி. எம். குமாருடன் சொந்த வீட்டில் சென்னையில் வசித்து வருகிறார். தமிழ் மீது மிகுந்த அக்கறை கொண்டவராக வலம் வரும் இவர் தனது வீட்டில் வசிக்கும் இளங்கோ குமாரவேல் பாசம் கொண்டவராக இருக்கிறார். அவர் திடீரென இறந்து போகிறார். இளங்கோ குமாரவேல் பொது பிரச்சனைக்கு குரல் கொடுப்பவர் என்பதால் அவருடைய இறப்புக்கு காரணம் யார் என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு கட்டத்தில் இந்த சந்தேகம் படத்தின் ஹீரோவான குமரன் மீது விழுகிறது. இதனையடுத்து நடக்கும் சம்பவங்கள் என்ன என்பதே இப்படத்துடைய கதை. ஒரு கொலை, அந்த கொலையை செய்தது யார் என்ற வழக்கமான கிரைம் தில்லார் கதையாக படம் நகரும் என எதிர்பார்த்தால் அதற்கு நேரெதிராக குமார சம்பவம் உள்ளது. கிரைம் த்ரில்லராக இல்லாமல் டார்க் காமெடியாக இப்படத்தினை இயக்கியுள்ளார் பாலாஜி வேணுகோபால். ஹீரோவாக கதிர் சிறப்பான நடிப்பில்லை வெளிப்படுத்தியுள்ளார். பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் அனைத்து காட்சிகளிலும் ஒரே மாதிரியான நடிப்பையும் கொடுப்பதாக விமர்சனங்கள் இருந்தாலும் முதல் படத்திலே தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி கவனம் ஈர்த்துள்ளார் குமரன். நகைச்சுவை காட்சிகளிலும் இயல்பாக நடித்து வரவேற்பினை பெற்றுள்ளார். அவரை தொடர்ந்து ஜி. எம். குமார், இளங்கோ குமாரவேல் இருவரும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். தங்களின் அனுபவபூர்வமான நடிப்பினை வெளிப்படுத்தி பலத்துக்கு பலம் சேர்த்துள்ளனர். அதேபோல் வினோத் சாகர், பாலசரவணன், வினோத் முன்னா ஆகியோர் நகைச்சுவை காட்சிகளில் பட்டையை கிளப்பியுள்ளனர். அதிலும் பாலசரவணன் கொடுக்கும் ஒவ்வொரு கவுண்டரும் ஒர்க்அவுட் ஆகியுள்ளது. ஹீரோயினாக பாயல் ராதாகிருஷ்ணன் நடித்துள்ள நிலையில் அவருக்கான கதாபாத்திரத்துக்கு கதையில் பெரியளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. ஒரு மர்டர் மிஸ்ட்ரி படத்தினை காமெடி ஜானர் வழியாக கொடுத்துள்ளது புது முயற்சியாக உள்ளது. அதே நேரம் இளங்கோ குமாரவேலின் கொலையில் துவங்கும் படம் அதனைத் தொடர்ந்து ஏதேதோ டிராக்கில் பயணிக்கிறது. படத்துக்கு அச்சு ராஜாமணியின் இசை பக்க பலமாக அமைந்துள்ளது. பின்னணி இசை கதையின் போக்குக்கு வலு சேர்த்துள்ளது. மொத்தத்தில் குடும்பத்துடன் சேர்ந்து பார்த்து ரசிக்கும் விதமாக கலகலப்பான பேமிலி டிராமாவாக குமார சம்பவம் படத்தினை கொடுத்துள்ளார் பாலாஜி வேணுகோபால்.